எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேர்களுக்கு வந்த புது பிறப்பை அவர் தரப்போகிறார். அதன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு மோட்சம் என்பதை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை என்றால் இன்று மரித்தால் உங்கள் வாழ்க்கை நித்தியமான நரகத்துக்குள்ளே செல்லும். இந்த உலகத்தில் வேறு எந்த விதமான மார்க்கமும் இல்லை. உங்கள் நற்கிரியைகள் உங்களை மோட்சத்திற்கு கொண்டு செல்ல இயலாது என்பதை மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறப்பது என்பது என்ன என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தும் பார்க்கிறதான வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் விதமாக ஒரு முறை சொன்னார். அவனிடத்தில் ஒரு மனிதன் வந்தான். அவனிடத்தில் இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவனுக்கு அது ஆச்சரியமாயிருந்தது. அவன் அதில் அவர் சொன்னதான வார்த்தைகளை விளங்கி கொள்ளக்கூடியவனாக அன்று காணப்படவில்லை. அருமையானவர்களே, ஆனாலும் அவன் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டான், விசுவாசித்தான். ஆகையால் அவன் மனம் திரும்பினான், மறுபடியும் பிறந்தான். அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. அதே போல இன்றைக்கு அந்த புதிய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? புது வாழ்க்கை, புதிய பிறப்பு, மறுபிறப்பு உங்களுக்கு அது உண்டாகப் போகிறது. இந்த புது பிறப்பை இல்லை என்று சொன்னால் இந்த புதிய அனுபவத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் போக காரணம் என்ன? ஏன் மக்கள் பெற முடியவில்லை? எல்லாருக்கும் இது நல்ல வாழ்க்கை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன் இந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முன் வருகிறதில்லை? காரணம் என்ன? மோட்சத்திற்கு போக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அவளை தடை செய்கிற பல காரியங்கள் உண்டு. அதில் முதலாவது காரியம், இந்த யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறபடி அதில் இந்த நிக்கோதேம் என்கிறதான இந்த மனிதன், இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டையிலே அவன் வருவதற்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது அவனுடைய சமுதாயம். அவனுடைய சமுதாயம் அவனுக்கு ஒரு பெரிய தடை. சமுதாயத்தின் பாரம்பரியங்கள், இந்த பாரம்பரிய கட்டுக்குள்ளே அவன் இருந்தான். அவன் ஒரு பரிசேயனாக இருந்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே தான் அநேகர் பரிசேயர்களாக அந்த காலத்தில் இருந்தவர்கள் இயேசுவண்டையிலே கடந்து வர முடியவில்லை. இன்றைக்கும் அதே போல ஒரு சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு நீங்கள் மத கட்டுப்பாட்டுக்குள்ளே காணப்படும் பொழுது இயேசு உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொண்டாலும், பரலோகத்துக்கு செல்வதற்கு இயேசுதான் வழி என்று தெரிந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையால் அந்த சமுதாய கட்டுகளை நீங்கள் விட்டு வெளியே வர வேண்டும். அதை குறித்து கவலைப்படாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாய் மாறி பரலோகம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியுங்கள். உங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்கள் உங்கள் மரணம் வரையிலும் தான், அதன் பின்பு நித்தியமான நரகத்தில் வேதனைப்படும் பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். மாத்திரமல்ல, உங்களை தடை செய்வது என்ன தெரியுமா? இரண்டாவதாக, வாழ்க்கையில் உங்களுக்கு பயம், மனிதனை குறித்த பயம், பழைய நண்பர்களை குறித்த பயம். அவர்கள் என்னை விட்டு சென்று விடுவார்களோ, குடும்பத்தார் என்னை பகைப்பார்களோ என்கிறதான பயம். மனுஷனுக்கு பயப்பட்டால் நித்தியமான நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும். இந்த கொடிய நரகத்துக்கு நீ செல்வதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு கடந்து வந்து அந்த மறுபிறப்பை பெற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்க்கை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்லும் அவகாசத்தை தேடிக்கொள்வது மிக சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மாத்திரமல்ல, இயேசு வண்டையிலே கடந்து வருவதற்கு, உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு மூன்றாவது தடையாக இருப்பது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவின்மை, தரிசனமின்மை. அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு போதகர், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மகான் என்று நினைக்கிறார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மகானாகவோ ஒரு போதகராகவோ ஒரு தீர்க்கதரிசியாக நினைக்கிறது போல அல்ல.
எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பல கேள்விகள் அவனுக்குள்ளே இருந்தது. அது நிக்கோதேம் என்கிற மனுஷன், இயேசுவண்டையிலே அவன் கடந்து வந்தவன். மறுபிறப்பை குறித்து கேள்விப்பட்ட போதும் அவனுக்குள்ளே கேள்விகள் காணப்பட்டது போல, நான் எப்படி பிறக்க முடியும், எவ்விதமாய் மறுபடியும் பிறக்க முடியும் என்றெல்லாம் அவன் கேள்வி எழுப்பினானாம். அதே போல உங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விகளை ஆண்டவரண்டையிலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். விசுவாசியுங்கள், இயேசு உங்களை இப்பொழுதே ரட்சிப்பார். கண்களை மூடி என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்திலும் இந்த நல்ல செய்தி எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். என்னை நீர் மன்னியும். என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும். ஒரு புதிய அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை இப்பொழுதே அவர் மன்னிக்கிறார். அவர் உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை அவர் தரப்போகிறார். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். என்னோடு கூட கண்களை மூடினவர்களாக, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை நீர் மன்னித்ததுக்காக நன்றி, ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருங்கள். இயேசு உங்கள் பாவங்களை அவர் இப்பொழுது மன்னிக்கிறார். புது வாழ்க்கை அவர் தருகிறார். நல்ல ஆண்டவரே, என்னோடு கூட இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று என் பாவங்களை அறிக்கை செய்த ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக, உன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, புது வாழ்வை அவர் பெற்றுக்கொள்ளதவை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.